ஓகே, இன்னைக்கு மேக்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 10 சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். John and Jivanti together have 45 marbles. Both of them lost 5 marbles each, and the product of the number of marbles they now have is 124. We would like to find out how many marbles they had to start with. இப்போ ஜானும் ஜிவந்தியும் சேர்த்து 45 மார்பிள்ஸ் வச்சுருக்குறாங்க. போத் ஆஃப் தெம் லாஸ்ட் 5 மார்பிள்ஸ், ரெண்டு பேருமே வந்து 5 மார்பிள்ஸை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ ஜான் அண்ட் ஜிவந்தி, அப்போ ஜான் ப்ளஸ் ஜிவந்தி ஈக்குவல் டு 45. லெட் ஜான் எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ ஜான்ஸ் மார்பிள் ஈக்குவல் டு எக்ஸ், நமக்கு எது தெரியலையோ அதை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஜிவந்தியும் வந்து எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு தெரியாது, அப்போ ஜிவந்தீஸ் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ ஜான் அண்ட் ஜிவந்தி டுகெதர் ரெண்டு பேரும் சேர்த்து 45 மார்பிள்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45ன்னு எழுதிடலாமா? x plus y equal to 45. இப்போ y equal to 45 minus x இருக்குமா? ஓகே, இப்போ ஜான் both of them lost 5 marbles, ரெண்டு பேருமே வந்து 5 marbles வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் ஆஃப்டர் லாஸ்ட் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு ஜான் வந்து எக்ஸு, இப்போ மைனஸ் 5, ஏன்னா அங்கே 5 மார்பிள்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிவந்தியும் அப்படி தான். ஜிவந்தி ஆஃப்டர் லாஸ்ட் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 5. இப்போ இந்த ப்ளஸ் டூகெதர் தானே, ஜான் அண்ட் ஜிவந்தி டூகெதர் தானே, அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு இதோடைய ப்ராடக்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 124. அப்போ x minus 5 into y minus 5 equal to 124. ஓகே, இப்போ x minus 5 இதை நம்ம இப்படியே வச்சுருக்கலாம். இப்போ இந்த y வந்து இந்த yக்கு நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல 45 minus x, இதில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ x minus 5 into yக்கு நம்ம என்ன இது பண்ணியிருக்கிறோம், இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 45 மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் 5 ஈக்குவல் டு 124, அவ்வளவுதான். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5, 45 மைனஸ் எக்ஸு மைனஸ் 5 ஈக்குவல் டு 124. இப்போ எக்ஸ் மைனஸ் 5, இப்போ 45ம் மைனஸ் 5ம் வந்து 40 ஆயிரும். அப்போ 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 124. இப்போ எக்ஸ் இன்ட்டு 40 எவ்வளோ? 40 எக்ஸு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு வந்து எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து 5 இன்ட்டு 4 வந்து 24. அப்போ இங்கே 0 இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 240. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு எக்ஸு 5x, இங்கே மைனஸு இங்கே மைனஸ், அப்போ வந்து ப்ளஸ் 5 இன்ட்டு 4 20, அப்போ 200. ஓகே, 5 இன்ட்டு 4 வந்து 20, ஸோ 200. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. 5 இன்ட்டு எக்ஸு 5x ஈக்குவல் டு 124. இப்போ இதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படி நமக்கு வந்து ப்ளஸ் தான் வந்து வரணும். அப்போ இதை வந்து நம்ம இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ இங்கே 0 கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த இதுலேருந்து இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அடுத்தது மைனஸ் 40x, சாரி ப்ளஸ் 40x வந்து மைனஸ் 40x ஆயிரும். இங்கே வந்து
ப்ளஸ் 5x வந்து மைனஸ் 5x ஆயிரும். மைனஸ் 200 வந்து ப்ளஸ் 200 ஆயிரும். இங்கே வந்து ஆல்ரெடி வந்து 124 தான். இதை தான் நம்ம எடுத்துருக்குறோம், இதை நம்ம எடுக்கல, இதை தான் நம்ம இந்த சைடு எடுத்துருக்கோம். இப்போ ப்ளஸ் 124. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸும் மைனஸும் போது ப்ளஸ், அப்போ ப்ளஸ் பண்ணிட்டு அந்த சிம்பிள் வந்து மைனஸ் போடணும். அப்போ 45x 200 ப்ளஸ் 124 வந்து 324. ஓகேவா, ஈக்குவல் டு 0. இப்போ a ஈக்குவல் டு என்ன 1. இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும். b ஈக்குவல் டு மைனஸ் 45, c ஈக்குவல் டு 324. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x ப்ளஸ் 324. இப்போ இது வந்து a வந்து 1 நம்ம லாஸ்ட்டில் எழுதியிருக்கோம். a வந்து 1, b ஈக்குவல் டு மைனஸ் 45, c ஈக்குவல் டு 324. இப்போ a இன்டூ சி, அதாவது 324 நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணால் வரணும். அதை சம் பண்ணும்போது மைனஸ் 45ன்னு வரணும். அப்போ 324 நமக்கு வந்து வரணும். 45 நம்ம ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணனா நமக்கு வரணும். அப்போ 324க்கு வந்து இதை எடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து நமக்கு வந்து தெரியாது. இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். இப்போ 4 8s are 32, 4 1s are 4, 9 9s are 81, 1. இப்போ 4 இப்போ நமக்கு இதில் வந்து 3 ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஆனால் நமக்கு 2 தான் நமக்கு தேவை. இப்போ 4 9s are எவ்வளோ, 36 இன்ட்டு 9. அப்போ 36 9s are எவ்வளோ, 54, 27, 28, 29, 30, 31, 32. இப்போ 36ம் 9ம் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 45. அப்போ மைனஸ் 36 மைனஸ் 9 இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு 45. ஆனால் இங்கே சிம்பிள் வந்து மைனஸுங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் நம்ம கொடுக்கணுன்னா இதில் வந்து நமக்கு மைனஸ் சிம்பிள் தான் வரணும். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் மைனஸும் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் பண்ண முடியும். 36 9ம் ப்ளஸ் பண்ணோன்னா 45. ஸோ இதோட சிம்பிள் வந்து போடணும்னா மைனஸ் 45. ஓகே, இப்போ 36ம் நம்ம 9ம் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 36x ப்ளஸ் 324 இருக்கு. இது நம்மளால் எப்படி இது பண்ண முடியும், 45 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் தேவையில்லை. 324க்கு நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர் பண்ணால் போதும். இப்போ 4 இதில் பண்ணுறோம், மறுபடியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். 4 8s are 32, 4 1s are 4, 9 1s are 9. அப்போ 4 9s இப்போ இதில் வந்து 3 இது கிடைக்குது. 3 இது நமக்கு தேவையில்லை, 2 இது தான் தேவை. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 4 9s are 36. அப்போ 36 இன்ட்டு 9. ஓகே, இப்போ இதில் வந்து காமனாக உள்ளதை எடுத்துக்கலாம். எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் மைனஸ் 9. இப்போ இதில் வந்து எது இதாக இருக்குது, 36 எடுத்துடலாம். மைனஸ் 36 எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் இப்போ இதில் உள்ளதான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ எக்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ 36 9s are எவ்வளோ, 36 9s are 324 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 36 எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 36 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இந்த சைடு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 36, எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 9. அப்போ லெட் ஜான்கிட்ட வந்து எக்ஸ் அப்போ 9 மார்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு லெட் ஜீவந்தி வந்து y ஈக்குவல் டு 45 மைனஸ் எக்ஸ். y equal to 45 minus x equal to 45 minus 9. x வந்து 9 தானே, அப்போ 36. ஓகேவா, ஒன்றுமே இல்லை. ஜான் அண்ட் ஜீவந்தி
have 45 marbles. அவங்க ரெண்டு பேர்ட்டையும் 45 marbles இருக்குது. அப்போ 45 போட்டாச்சு. அது ஆனால் நமக்கு எவ்வளோ மார்பிள்ஸ் தனியாக வச்சுருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஜான்ஸ் மார்பிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஜிவந்தி மார்பிள்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டுகெதர் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சம் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. ஒய் இங்கே வச்சுட்டு இந்த சைடு எக்ஸ் வந்துன்னா 45 மைனஸ் எக்ஸ், ஏன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஜான் ஆஃப்டர் லாஸ்ட் மார்பிள்ஸ், அவர் வந்து ஒரு 5 மார்பிள்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 5. ஜிவந்தியும் வந்து 5 மார்பிள்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒய் மைனஸ் 5. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் மைனஸ் 5 ரெண்டு டுகெதர் தானே, ஜான் அண்ட் ஜிவந்தி டுகெதர் தானே. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆஃப் த மார்பிள்ஸ் வந்து 124. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன 124ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்ட்டு இந்த 5 இந்த ஒய்யில் உள்ள அந்த 45 மைனஸ் எக்ஸை வந்து ஒய்யில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு எக்ஸ் மைனஸ் 5 45 மைனஸ் எக்ஸு மைனஸ் 5 பண்ணிட்டு இது 45 மைனஸ் 5 40ன்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 40 மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து இதை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்டூ 40 40x, இதை நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இது பண்ணிட்டு ஏபிசி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 324ன்னு பெரிய நம்பர்னு நம்ம வந்து இது பண்ண வேணாம். இதில் வந்து நம்ம 324க்கு வந்து நம்ம 4ல் வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணால் நமக்கு வந்துடும். இதில் நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம வந்து 2 டேபிளாலையும் போடலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். 162 2 8 1 இந்த மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து 4 இதாக வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 இதுனா இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4 9s 36 36 இன்ட்டு 9 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 36 9 வந்து என்ன 324. 36 9 நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 45 கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டோன்னா நமக்கு மைனஸ் 45x கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் நமக்கு வந்து 36 9 கிடச்சிரும். இதுலேருந்து நம்ம ஜான் வந்து எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருக்குறாங்க 9 மார்பிள்ஸு, ஜீவந்தி வந்து 36 மார்பிள்ஸ் வச்சுருக்குறாங்க. ஓகே, next question. A cottage industry produces a certain number of toys in a day. The cost of production of each toy in rupees was found to be 55 minus the number of toys produced in a day. On the particular day, the total cost of the production was rupees 750. We would like to find out the number of toys produced on that day. இப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூஸ்ட் a certain number of toys வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஒன் டேல. the cost of production of each toy in rupees, அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாயும் வந்து ருப்பீஸில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ we would like to find the number of toys produced on that day. இதுதான் நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம தெரியாததான் நம்ம என்னென்னு வைக்கணும், எக்ஸ்ன்னு வைக்கணும். let the number of toys produced in a day, இதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் அது கொடுத்துருக்காங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் ஈக்குவல் டு 55 மைனஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 55 மைனஸ் த நம்பர் ஆஃப் டாய்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டாய்ஸ் நமக்கு தெரியாது, அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து rupees 750. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு rupees 750. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு number of toys produced into cost of production of each toy.
இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ 750. நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து எக்ஸு. இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் வந்து 55 மைனஸ் எக்ஸு. ஓகே, இப்போ 750 x into 55 55 x minus x into x x ஸ்கொயரு. ஸோ இப்போ இதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது, நமக்கு வந்து ப்ளஸில் தான் வேணும். அப்போ இந்த இதை நம்ம இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 55x வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 55x, இதில் உள்ளது அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 0. நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 55, c ஈக்குவல் டு 750. இப்போ நம்ம வந்து a இன்ட்டு சி, a இன்ட்டு சினா 750 நமக்கு வரணும். மல்டிப்ளை பண்ணால் 750 ப்ளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 55ன்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த டேபிளில் பண்ணனா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், ஓகேவா, அதில் எதில் வந்து பண்ணனா நமக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். 5 1s are 5, 5 3s are 15, 30. ஸோ 5 5s are 25. 25 into 30 பண்ணி பாருங்க, 0. 5 3s are 15, 3 2s are 6, 750 வந்துருச்சா. இதுக்கு கீழே அடுத்தடுத்து ஃபேக்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதில் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். 5 5s are 25. இப்போ 25 into 30 வந்து என்ன 750. ஸோ அப்போ இதுதான் இப்போ 55 வரணும், நமக்கு மைனஸ் 55ன்னு வரணும். அப்போ இதை நம்ம வந்து மைனஸ் 25x மைனஸ் 13 வந்ததுன்னா மைனஸ் 55xன்னு வந்துருமா. 25 30யும் பண்ணனா 55 வந்துடணும். இது வந்து நம்ம மைனஸ் இதுக்கும் மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு மைனஸ் சிம்பிள் போட முடியும். இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் 750ன்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 30x ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸு காமனாக இருக்கா, எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸு மைனஸ் 25, ஏன்னா இதில் எக்ஸ் மட்டும் தான் நம்ம காமனாக எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இதில் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், 30 எடுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 30 இன்ட்டு 25 தான் 750. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ், இங்கே 25 தான் வந்திருக்கு, கண்டிப்பாக இங்கேயும் 25 தான் வரணும். அப்போ 30 இன்ட்டு 25 வந்து 750. இப்போ எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. x minus 30 equal to 0, x equal to 30, x minus 25 equal to 0, so x equal to இந்த சைடு வந்துச்சுன்னா x equal to 25. number of toys on that day வந்து number of toys produced on that day is 30 or 25. இதுதான் ஆன்சர்.